எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம ட்ரோல் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராயந்திர படத்தை ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம். படம் ரொம்ப படம் ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லை. தனுஷ் கரியரில் இது ஒஸ்டான படம். தனுஷுக்கு ஆக்டர் தான் நல்லாயிருக்கும். அவர் எதுக்கு இந்த மாதிரி டைரக்ஷன்லாம் வராரு? அவர் பாட்டு பாடிட்டு அப்படியே ப்ரொடியூசராக இருந்துட்டு அப்படியே ஒரு இதில் போக வேண்டியதானே. இதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இப்படி நான் யாருன்னா அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா போடாம இரு எனக்கு தெரியும் அப்படின்னு செவன்ல அவனை 2 தட்டி உட்கார வச்சுட்டு படத்தை போய் கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பாருங்க. இதெல்லாம் போதுண்டா வேணா படத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க என்கிட்ட. பாடி தொலையும். அதாவதுங்க படத்தை ஓப்பன் பண்ணால் 100 போட்டு பிளாஸ்பேக்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பிளாஸ்பேக்கில் தனுசு தான் அம்மா அப்பா கூட 2 தம்பி கூட வாழ்ந்துட்டு வர்றாரு. இதெல்லாம் பார்த்தான்னு அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு தங்கச்சி ஒன்று பேசுகிறாங்க. அந்த தங்கச்சிக்கு தான் பேர் வைப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி தனுசு ஒரு பேர் வைக்கிறாரு. டிஃப்ரெண்டாக மூலையெல்லாம் குழப்பி ஒரு பேர் வச்சிருக்காருங்க. அந்த பேர் தாங்க துர்கா. இப்படியே போயிட்டு இருக்க இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் தனுசோட அம்மா அப்பா டவுனுக்கு போயிட்டு வரோம். வீட்டையும் தம்பி தங்கச்சிலையும் பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரில. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3வது நாள் தனுசோட தங்கச்சிக்குள்ள மந்திரவாதி ஒருத்தன் வீடு தேடி வந்துடுறான். அந்த மந்திரவாதியை போட்டுட்டு தனுசு லாரி ஏறி போய் செல்வராங்கன்ற தஞ்சம் அடைகிறாங்க. பல வருடங்களுக்கு பிறகு படத்தில் இன்ட்ரோ சீன் பார்த்தீங்கன்னா சந்தீப் கிருஷ்ணனுக்கும் காளிதாஸுக்கும் செம்மையா மாசா கெத்தா இன்ட்ரோ சீன் வச்சுருப்பாங்க. அப்படியே நம்ம இந்த பக்கம் திரும்பணும்னா தனுசுக்கு ஏதோ ஒரு ஃபாஸ்ட் கடையில் சிக்கன் ரைஸ் போகிறவராக காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை மனுஷன் தான் எடுக்கிற படத்தில் தானே கெத்தா காமிச்சக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியலங்க. படத்தில் லவ் ரொமான்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க. ரொமான்ஸா? உங்களை வச்சுக்கிட்டு எப்படா ரொமான்ஸ் பண்றது? நம்ம சந்தீப் கிருஷ்ணனுக்கும் அப்பண்ணாக்கும் தாங்க லவ் சீன் வச்சுருக்காங்க. படத்தில் இவங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனை காட்டினதுலாம் சரிதாங்க, இவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை காட்டினதுலாம் சரிதாங்க. ஆனால் படத்தில் லவ் சாங்னு ஒன்று வச்சாங்கங்க. அந்த சாங் வச்சனால தாங்க லவ் ஊர் சண்டை இருக்கிறது, வீட்டில் சொல்கிற பேச்சு கேட்கறது இல்லை, சிக்கன் ரைஸ் கடையில் வேலை, இப்படின்னு ராயனோட ஃபர்ஸ்ட் தம்பியான சந்தீப் கிருஷ்ணன் இருந்துட்டு இருக்காருங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. ராயனோட 2வது தம்பியான காளிதாஸ் காலேஜ் போன இடத்துல லவ் பொம்பளை சோக்கு இப்படின்னு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாமல் காலேஜ் எலெக்ஷனில் நான் தான் நிற்பேன், அந்த எம்எல்ஏ பையனை தோக்க வைப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் சண்டை போட்டுட்டு இருக்காருங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை தேரும். தங்கச்சியா நடிச்ச துசேரா வீட்டையும் பார்த்துக்கிறேன், 3 அண்ணன்களுக்கு சமைச்சும் போட்டுக்கிறேன், எனக்கு கடை மூடிட்டு நீங்கள் வரும்போது மிச்சம் மீதி இருக்கிற சிக்கன் ரைஸ் எடுத்துட்டு வாங்க நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். கதையில் 2 ரெவடி டீம் இருக்காங்க. ஒன்று எஸ்.ஏ. சூர்யாவும் இன்னொன்று சரவணனும் இருக்காங்க. இந்த படத்தில் எஸ்.ஏ. சூர்யாவின் நடிப்பு சும்மா செம்மையாக இருக்குதுங்க. என்ன இருக்கிறோன்னா ஹீரோவை புகழ்ந்து பேசுறது மட்டுமே இவரோட வேலையாக வச்சிருக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்க கதையில் தனுசு தங்கச்சி கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க. மறுபக்கம் நம்ம சந்தீப் கிருஷ்ணன் ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. சந்தீப் கிருஷ்ணன் பார்ல வம்புலுக்கு அந்த வம்பு சரவணனோட பையன் இறக்குறதுக்கு காரணமாயிருது. உடனே கொஞ்ச நேரத்தில் சரவணன் ராயனுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் தம்பியை கொண்டாந்து உடனே விட்டுட்டு போயிரு, அப்படி இல்லைன்னா உன்னோட வீட்டில் இருக்க யாரையுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே தனுசு ராயன்லேருந்து அசுரனை மாதிரி தான் மட்டும் இல்லாமல் தனது 2 தம்பிகளையும் கூட்டிகிட்டு போய் வீடு புகுந்து அந்த ரெவடி கும்பலை மொத்தத்தையும் காலி பண்ணுறாங்க. தம்பிங்கடா இன்டர்வலுக்கு அப்புறம் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சாரா தனுசு தம்பிகளுக்கும் தனக்கும் என்ன நடக்குதுங்கிறதாங்க மீதி கதை. கெஞ்சி கேட்டேன் சார். படத்தில் ரத்தம் தெறிக்க நெஞ்சில் குத்துறது முதுகில் குத்துறது மட்டும் இல்லாமல் அங்கங்கே எமோஷ்னலாக விட்ட வச்சு படத்தை ஆக்ஷன் கலந்த எமோஷனல் மூவியை குக் பண்ணி வச்சிருக்காரு தனுஷ். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாட்டோகிராஃபி இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். மற்றபடி கேமரா மூவெல்லாம் சும்மா செம்மையாக இருக்குது. படத்தில் மியூசிக் அப்படின்னா நம்ம தலைவன் ஏஆர் சும்மா வச்சு செஞ்சுருக்காருங்க. என்ன கொஞ்சம் மாசா பீச்சை போடுறதா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க. எது எப்படியோ உசிரே நீதானே இந்த பாட்டை கேட்குறக்காண்டி ஆடியன்ஸ் சொல்கிறதாக ரிவ்யூவில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலி ஆனிச்சுக்கு இந்த படம் ஒத்து வராது, லவ்வர்ஸுக்கும் செட் ஆகாது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் போகலாம். மற்றும் ஆக்ஷன் படத்தை விரும்புகிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும். ஓவராலாக தனுஷோட 50வது படமான ராயன் படம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இல்லாட்டியும் ஆனால் தூக்கி சாப்பிட்டுருச்சுந்தாங்க சொல்லணும். நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இது நம்ம ட்ரோல் பாக்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.